சிவன் என்ன பண்ணா, நாங்கெல்லாம் வெளியில அங்கே கிளம்பிட்டு இருந்தோம். போய் கட்டில் கட்டில உட்காந்துருக்காங்க மேடம். அந்த பாயோட தூள் ஃபுல்லா கொட்டி சும்மா எடுத்துட்டு போயிடுவேன். ஊருக்கு போகும்போது ஒண்ணு தானே, சும்மா எடுத்துட்டு போறதும் திருட்டு ஒண்ணு. சாப்பிட்டு போனோம். இப்ப போகும்போது பிச்சுட்டு போகலாம். அதெல்லாம் எங்க ஊர் சைடும் இல்லை, எங்க ஊர் சைடும் மரம் ஃபுல்லா அழிஞ்சிருச்சு. பிச்சு பச்சையில தடவிட்டேன். சின்ன வயசுல இவர்கிட்ட தான் வந்து பச்சையில கட்டிட்டு போனா சரியா போச்சு. எனக்கு வாங்க மணியும் இப்போ 12:30 மேலே ஆயிடுச்சு. சிவாவுக்கு போயிட்டு பச்சையில கொடுக்கறதுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். சின்ன மேடமும் குளிப்பாட்ட போயிருக்கிறாங்க மேடம். இவங்க எந்த வேலை செஞ்சாலும் என்ன அசிஸ்டண்டாக கூப்பிட்டுவாங்க. இவங்க குளிப்பாட்டணுமா, நான் வந்து தண்ணி ஊற்றணுமா, அவளை பிடிக்கணுமா, என்னென்னமோ கதை சொல்லிட்டு இருக்கிறான். வாங்க அப்படியே இந்த விளாகலாம். அப்படியே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இல்லை இந்த வீடியோ கூட ஒரு லைக் மட்டும் போட்டுங்க. இது ஒரு பெட்ரோல் கிட்டாருங்க, வாங்கி கொடுத்துட்டு அதுக்குள்ளே நான் அரைச்சி வச்சிருக்கேன். நான் சரி ஒரு வாட்டர் பாட்டில் பெட்ரோல் வாங்க எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு அப்போ வெறாமி நிற்கிதுங்க. எங்கே காட்டுறேன், அவரு குட்டியோடு நிற்கிது. தெரியாது வேறு நம்ம கேமராவில். இதா குட்டி குட்டியாக சிகப்பாக இருக்குல்ல, அதுக்கு அடியில் வெறாமீன் நிற்கிது. ஒன்று ஒரு 1/2 கிலோ இருக்கும். இங்கே இருந்தேன்னா முன்னெல்லாம் தூண்டி போட்டு வெறும் வெறாமீனாக பிடிப்பாங்க. ஒரே நாளில் 10 மீன்லாம் பிடிச்சிருக்கேன். நம்ம ஊருக்கு போன அப்புறம் விட்டாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோ மீன் பிடிச்சேன் அன்றைக்கி நான். 10 மீன் ஒவ்வொன்றும் 1.5 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். பிடிச்சி விட்டு வச்சுருந்து ஒரு வாரம் வரை சமைச்சு வறுத்து சாப்பிட்டுட்டு கிடந்தேன். மோட்டோ ஃபோனை மட்டும் உண்மையாக வாங்கக்கூடாதுங்க. கிராமத்தில் ஓட்டுறதுனால தான் வண்டி ஓட்டுறேன், இல்லைனா வண்டி ஓட்டலாம் வீடியோ எடுக்க மாட்டேன். வீடியோவே எடுக்க முடியல. அப்பப்போ டப்புன்னு அப்படியே அது ஏதோ அனதர் ஆப் யூஸிங் சொல்லி வந்துட்டு வாங்கினது. கேள்வி கேட்டு தான் வருவார். இப்போ வந்து வெளில வந்து ஏன்பான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. வர சொன்னாருங்க, பச்சையில் அரைச்சிட்டு இருக்காரு. நான் போய் பெட்ரோல் வாங்கி கொடுத்துட்டேன். இப்போ கூப்பிட்டு போயிட்டு பச்சையில் பூசிட்டு ஏதோ கொஞ்சம் கொடுத்தாருன்னா பச்சையில் வாங்க போனோம். ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இவங்களும் கூட கிளம்பிட்டேன். நல்லா கை முட்டிலும் வந்து பச்சையில தடவிட்டேன். சின்ன வயசுல இவர்கிட்ட தான் வந்து பச்சையில கட்டிட்டு போனா சரியா போச்சு. எனக்கு இந்த நாட்டு மருந்து மேலேயும் பச்சையில மேலேயும் நம்பிக்கை அதிகங்க. அதனாலதான் நான் இதுக்கு வந்துடும். எனக்கு இது மேலே நம்பிக்கை ரொம்ப அதிகம். சின்ன வயசுல இருந்து இந்த வீட்டை பாத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த வீடை இங்க மாமரம்லாம் இருக்குமா, பாத்துட்டே போ மாத்துட்டே வரும். மாமரம் 2 மாமரம்லாம் வாய்க்கால் சைடு இருக்கும். இந்த சைடு வாய்க்காலா, அவங்க காய்க்கிறது ஃபுல்லா வாய்க்கால்ல தான் கொட்டுவோம். இதெல்லாம் எப்படி எடுப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போவோம். நல்லா கலரா இருக்கும். அப்பையில இருந்து எதை நோட் பண்ணிருக்க பாத்தீங்களா? சரி வாங்க வீட்டுக்கு போலாம். பாக்கிறதுக்கு தனியா சூப்பரா இருக்கும். வர்றப்பெல்லாம் எங்க அம்மாட்ட இருந்து பாவடைய தூக்கிட்டு திருடுறதுக்கு யாரு சொல்லு. திருடலாம் இல்ல, அத நான் சும்மா எடுத்துட்டு போயிடுவேன். ஊருக்கு போகும்போது ஒண்ணு தானே, சும்மா எடுத்துட்டு போறதும் திருட்டு ஒண்ணுதான். ஊருக்கு போகும்போது ஒவ்வொன்னு கட்டிட்டு போயிருவாங்க, தெரியாம மறந்து. அத போய் எடுத்துட்டு போயிட்டேன்னு எங்க அம்மா எங்கன்னு கிளம்பிட்டாங்க. அடுத்தது போயிட்டு சேத்தியத்தோப்புக்கு போய் வரும்போது திங்கிறது தான் வாங்கிட்டு வரணும். கோழி கால் வேணுமா, சிவா சாப்பிடக்கூடாது. கோழி, மீன், கருவாடு, அப்புறம் இன்னும் சொன்னாங்க அது சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் கத்திரிக்காய் சாப்பிட்டா அவனுக்கு அரிக்குமா. இன்னும் ஒரு 3 நாளைக்கு பச்சில் 6 வேலைக்கு கொடுத்துருக்காரு. நாங்கள் ஊருக்கு போய்டுவோம் காலையில். அங்கே போய் கட்டிக்கிறதுக்கு ஒரு பேக்கெட்டில் போட்டு மூடி வச்சிட்டேன். இப்போ போயிட்டு வந்துட்டு நாளைக்கு சொன்ன மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு அவ்வளோதான், ஊரை பக்கம் கிளம்ப வேண்டியதான். எல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த கொய்யாக்காலம் எங்கே கிடக்கு பார்த்தீங்களா, எல்லாத்தையும் வெளில போட்டா. போகும்போது இந்த சுவிட்சை பூரா பொறிக்கிட்டு போகணுங்க. ஞாபகப்படுத்துறீ. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 சுவிட்ச் கிடக்குங்க. எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சுவிட்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி அடித்தா சார்ஜ் போகிற பிரச்சனை, வேறு எங்கேயா சர்வீஸ் லைன் இருக்குன்னா எடுத்துக்கலாம். ஒயர்லாம் இருக்குது. போகும்போது அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். நிறைய இந்த மாதிரி வேஸ்ட்டாக போட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, சின்ன பொருள்லாம் போட்டு காசு வீணாக்குறாங்க பார்த்தீங்களா. அந்த கேட்டகரியில் நானும் ஒருத்தன். ஏற்கனவே பாதி வந்து மண்ணில் பதிஞ்சிச்சு. எங்கள் தாத்தா உயிரோடு இருக்கும்போது இது மாதிரி நிறைய பொருள் வாங்கி வச்சுருந்தாரு. அதெல்லாம் நாங்கள் விட்டுட்டோம். ஒரு சத்த உடனே எதுவுமே பார்க்கல. நானும் இந்த ஊரில் ஒரு பிரச்சனை ஆகிட்டு நானும் இந்த ஊரை விட்டே போயிட்டேன். அதனால் எல்லாமே போச்சுங்க. ஒயரிங் ஜாமான் வந்து எல்லாம் தொலைஞ்சிச்சு. எங்கள் அம்மா போய் பார்த்துட்டு போகலாமா எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க வேறு செல்லை என்கிட்ட கொடுத்து வச்சுருக்காங்க. கிளம்பியாச்சுங்க பயணத்துக்கு. எல்லாத்தையும் வாங்கி இங்க போட்டு வந்துட்டு அங்க ஊர்ல வந்து தேடுறது எங்க போட்டு தெரியல. சிவன் என்ன பண்ணா, நாங்கெல்லாம் வெளியில அங்க கிளம்பிட்டு இருந்தோம். போய் கட்டில் கட்டில உட்காந்துருக்காங்க மேடம். அந்த பாயோட தூள் ஃபுல்லா கொட்டிடுச்சு மண்டையில. முட்டை வெயில்ல சொல்றதுக்குள்ள வாங்க போலாம். ஊடே அவங்களுக்கு தான். இந்த ஊட்ட பூட்ட தெரியல, சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது கூட கேட்டு கூட பூட்டி முடிப்பாங்களா என்னன்னு தெரியல. வெயில் வேற, என் பொண்ணு வேற கத்த ஆரம்பிச்சு விட்டா. மா சிவனியா வாங்கிட்டு இருக்காங்க வரத்துக்கு.
கலந்து 1 கிலோ 240 ரூபா. 2 ஆப்பிள் 2 ஆரஞ்சு. பாக்குறதெல்லாம் இது என்ன அது என்னன்னு கேக்குறாங்க. எதுவும் வாங்குறதுக்கு தான் காசு இல்லை. வாங்கிட்டு வாங்க. பைப்பு ஒன்று தெண்டமா உடச்சுட்டாங்க. பாத்ரூம்ல பூந்து வெளில வந்தோம் உடச்சிக்கிச்சு. இப்போ அதுக்கு வெட்டி செலவு உடச்சாச்சு. போலாமா பாருங்க. சிவன்யாவுக்கு வர வேர்த்துரு. ஏன் காசு கொடுக்குறியாமா? எங்க அம்மா 100 ரூபா எடுத்துட்டு போய் பவுடர் ஊர்லயே வாங்கணும்னு நினைச்சேன். காசு இருந்தது வாங்கி. ஏன்னா தேவையில்லாத வேலை பண்றாங்க. எங்க போனாலும் வேலை தேவையில்லாத வேலை. இவரு கேட்டா பவுடர் வாங்காதவங்க. அதனால மரம் ஏறும்போதோ வீடியோ எடுக்கல. மரத்தில் ஏறி இஷ்டம் 3 6 இருக்கு. செங்காயா பிச்சிருக்கோம். பழுத்தா ஊர்ல போய் சாப்பிடலாம். மரம் ஏறும் நடுக்கலாம். ஐயோ யாராதான் பப்பாளி உடச்சிக்கும். அது உமா மொத்தம் இருக்கு. அந்த மரம் எப்படி உடையும்? வந்த வேலை முடிஞ்சுது. அப்படியே போறதான் போறோம். இங்க முன்னே வந்து நான் சளி பழம் பிச்சு சாப்பிட்டு போனேன். இப்போ போகும்போது பிச்சிட்டு போகலாம். இதெல்லாம் எங்கள் ஊர் சைடும் இல்லை. எங்கள் ஊர் சைடு மரம் ஃபுல்லாக அழிஞ்சிருச்சு. பிச்சிட்டு போனால் விதைக்கும் போட்டுக்கலாம். நம்மளும் சாப்பிட்லான்னு பிச்சிட்டு போகிறேன். நிறையவே இருக்கு. வா பிச்சாச்சு. சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்த சாயங்காலம் இங்கே உட்காந்துருப்போம். நான் சிவனேன்னு ஏரியாவும் நல்லாயிருக்கு. அவ்வளோதான் கிளம்ப வேண்டியதான். அம்மா எங்கள் கூட்டு வரணும்னா 1008 போய் சொன்னால் அங்கே வராங்கிறாங்க. பாருங்க இந்த கோழி காணும்னு சொன்னோன்னே தான் இப்போ இங்கே வந்தாங்களே அவங்க. நீ என்ன பண்ணுற? இன்னும் டீ போடவே இல்லை. அவங்க அம்மா இத்தனை வாட்டி டீ கேட்குறாங்க. டீ போட மாட்டேன்ட்டா. சட்டையை துவைச்சு போட வேண்டியதானே. இருங்க வரேன். சட்டையை துவைச்சு போட சொன்னதுக்கு சட்டை வச்சு அவங்க அம்மா சட்டையெல்லாம் துவைச்சு போடல. ஜாமான கழுவாங்க. நான் நாளைக்கு ஊருக்கு போகிறதே மறந்துட்டேம்மா. நாளைக்கு துவைச்சு போட்டுக்கலான்ட்டு இருந்தா சார். வேலை செய்யறது சாக்கு சொல்லிட்டு இருக்கிறா. மட்டும் சும்மாவே இருக்க மாட்டாங்க. அவனை தேடி பிரச்சனை வந்துடு. அதுக்கு வாயை கிழிச்சிக்கிட்டான். பைப்பை உள்ள விட்டுப்பேன். சரி அழுவி நிறுத்துறாடே. நிறுத்து பார்த்துக்க. லைட்டாக அப்படியே ரத்தம் வருதுங்க. வாயை கிழிச்சிக்கிட்டான். ஒன்று வினாவே தேடிக்கலாம். நம்மளுக்கு அவஸ்தையை கொடுத்துறான். அதுதான் இப்போ வாய்க்கு சைட்டு இருக்கும்போது எனக்கு நைட்டு பொரோட்டா வேணும் அப்படின்னு அழுகிட்டு இருக்கான். சிவா நம்மளே அடம் பிடிச்சி வாயில் புண்ணாத்துக்கு அவங்க 1200 காசு வாங்கி வச்சிருக்கான். போயிட்டு ஒரு சிக்கன் ரைஸ் ஒரு 2-3 வாங்கிட்டு வரணுங்க. இங்கே இருக்கிறது அங்கே போய்ட்டெல்லாம் எதையும் சாப்பிட மாட்டோம். எதுவுமே வாங்குறதில்ல. வா வாய் கட்டுப்பாடு கேன்சர் வருது அப்படின்லாம் என்ன பண்றது? வேற வழி இல்லையே. அதான் சொல்லிட்டா. அப்படி இவருக்கு வேணும்னா வாங்குவார். நாங்க வேணும்னு கேட்டா நான் வாயை கட்டுப்படுத்தி தொப்பை போட்டிருப்பேனா? நான் வாயை கட்டுப்படுத்தாதான் தொப்பை போட்டு நிக்கிறேன். என்ன பண்றது? அதெல்லாம் ஜிம் உள்ள பூந்தாதான் அதெல்லாம் கரெக்டா இருக்க முடியும். ஏதோ ஒரு பர்பஸோட இருக்கணும். அப்புறம் இப்ப லைட்டா கஷ்டமா ஹாப்பியா இருக்கு. ஒரு விஷயத்த நினைச்சா. என்னடா சொல்லுடா. பர்சனலாவே இருக்கணும். சரி இது இல்லைங்க. நான் போயிட்டு சாப்பாடு வாங்கி வந்து கண்டிப்பாக பண்ணுறேன். சிவாவையும் கூப்பிட்டு போகிறேங்க. ஏன்னா அவனை எப்பயுமே நான் எங்கேயும் கூப்பிட்டு போக மாட்டேன். சரி டைம் பாஸ் ஆகும் அவனும் வந்தானான்னு சொல்லிட்டு அவனையும் கூப்பிட்டு போகிறேன். இப்போதாங்க அவனுக்கு பச்சில வச்சு விட்டேன். இவங்களாம் என்னமோ அதிசயம் காட்டுறாங்க. ஒரு வீடியோ முடிக்க வேணா என்னமோ உங்களை வேலை செய்ய கூப்பிட்ட மாதிரி. ஆனால் உண்மைக்கே வந்து ஸ்டார்டிங்கில் வேலைக்கு போகிறேன். என்னடா தொடர்ந்து சிக்கன் ரைஸ் தாங்க சாப்பிட்டு. இதுக்கு மேலே அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஏன்னா அவனுக்குமே பச்சில போடுறதுனால சாப்பிடக்கூடாது. எல்லாம் படுத்து சாப்பிட்டு சொல்லிட்டேன். வீடியோவில் சொல்லிட்டேன். அதை சாப்பிட்டாச்சுங்க. இந்த நம்ம ஊரில் இன்னும் ஒரே ஒரு விளாக் இருக்குது. அதையும் முடிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டே இருக்க வேண்டியதுதான். எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு ஏன்னா வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது அதிகமாக. இங்கே இருப்பேன். அங்கே போனாலும் அவங்களும் தனியாகவே இருக்கும். பச்சளிக்காக தான் மெயினாக நாங்கள் வந்தது. எங்கே முடிச்சாச்சு. கிளம்ப வேண்டியதாங்க. பாய்ங்க. குட் நைட்.